மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பாஜக அரசு எதுவுமே செய்யவில்லை என அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் சூலூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி கோவை நடுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கி அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய SP வேலுமணி, அதிமுக போராட்டம் நடத்திய பின்னர்தான் விடியா திமுக அரசு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை வழங்கியதாக கூறினார். எப்படி கொடுக்கிற 1000 ரூபாய் நிறுத்த முடியும்? எந்த கொம்பனை நிறுத்த முடியாது. நீ சொல்லணும், நீங்க கொடுத்த 1000 ரூபாய் நிறுத்த முடியும். எப்படி 1000 ரூபாய் கொடுத்தாங்க? 2 வருஷம் கொடுக்கல. எடப்பாடி சட்டமன்றத்தில் கவர்னர் தீர்மானம் கொண்டு வந்தார். ரகல பண்ணோம், கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டோம், போராடணும். அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. உங்க வரி பணத்திலிருந்து கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, எப்படி நிறுத்த முடியும்? புரட்சித் தலைவர் MGR அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். திமுக நிறுத்தம் நினைச்சாங்க, முடிஞ்சதா? முடியல. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்க கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. நமக்கு ஓட்டு போல திருப்பி வாங்கிக்க முடியுமா? வாங்க முடியும்? வாங்க முடியாது. இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுதான், யாரும் நிறுத்த முடியாது. அதை நீங்க ஒவ்வொரு வீட எடுத்து சொல்லியிருக்கணும். இப்படி விஷமத்தனமான பிரச்சாரம் பண்ணா இல்லையா? ஆகவே இன்னைக்கு மக்கள் அந்த சூழ்நிலையில் மட்டும் வேலை செஞ்சா திமுக, அதுக்கப்புறம் காணாம போயிடுறான். மக்களுக்கு தெரியும் பிஜேபி பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுலதான் ஓட்டு கேட்கிறான். அது ஒரு மாயை மாதிரி நம்ம போனா பின்னாடி, அது மாயை மாதிரி. இன்னைக்கு என்ன பண்றாங்க? மத்திய பட்ஜெட் வந்தது, கோயம்புத்தூருக்கு என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன வந்து? ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த திட்டம் தராம